ஸோ நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சொல்லுவேன் என்னென்னா, பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு விதமாக இருக்குது. உனக்கு நீ ஒரு பிரச்சனையில் நீ மாட்டிக்கிற, நீ ஒரு பிரச்சனைக்குள்ளே சிக்கிக் கொள்கிற, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, அதனால் நான் உன்னை காட்டிலும் சிறந்தவன், நான் ரொம்ப கிளவராக இருக்கிறேன் என்கிற அந்த ஏரியாக்குள்ளே நம்ம ஒரு என்ன சொல்கிறது தீர்ப்பிடுகிற இடத்துக்கே கிடையாது. ஏன்னா இந்த 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 உலகத்தில் நம்ம எல்லாருமே எல்லா மனிதர்களோடும் விரும்பியோ விரும்பாமலோ நம்ம மனிதர்களோடு இணைக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சில பிரச்சனைகள் என்று உலகத்தால் கருதப்படுகிறவைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சிந்தையும் ஆளுகை செய்யும்படியாக வந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அது எப்படி நம்ம சரியாக நினைக்கிறோன்னா, நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை வருது, அதை சரியாக ஹேண்டில் பண்ணி, அதாவது நான் அதுக்காக ஒரு தீர்வு எடுக்கிறேன் இல்லை, அந்த முயற்சி பெர்ஃபெக்டாக முடிஞ்சால் நான் சரியாக ஹேண்டில் பண்ணுகிறேன் அப்படி நினைக்கிறாங்க. அது கிடையாது. சரியாக ஹேண்டில் பண்ணுகிற அந்த நிலை என்பது என்னுடைய மனது எந்த ஒரு இளைப்பாறுதலான இடத்துல இருந்து செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்குது இல்லையா. ஸோ சில பிரச்சனைகள் நமக்குள் எழும்பும் பொழுது அந்த இளைப்பாறுதலாக இருக்கலாம், சமாதானமாக இருக்கலாம், அதெல்லாம் உடைக்கப்படுது. கேள்விகளும் குழப்பங்களும் நமக்குள் வருகிறது. ஆனால் அந்த கேள்விகளும் குழப்பங்களும் வந்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிரந்தரமாக இருக்குதா அப்படின்னு கேட்டால், இல்லை பிரதர், எனக்கு நிரந்தரம் இல்லை. எப்படி? போன வருஷம் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்போ நான் குழப்பத்தில் இருந்தேன், அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு, நான் இளைப்பாறுதல் ஆகிட்டேன். அப்போ இந்த வருஷம் அடுத்த ஒரு புதிய பிரச்சனை இருக்குது, அதில் எனக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறேன், அதுலேருந்து விடுதலை ஆகிடுவேன். ஸோ அப்போ அதுக்கு முந்தின வருஷம் இன்னொரு பிரச்சனை இருந்துச்சு, அதுக்குள்ளே நான் சிக்கியிருக்கிறேன், அப்போ எனக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும், நான் அதுலேருந்து வெளியில் வந்து பிறகு ஃப்ரீ ஆயிடுவேன். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சிக்கலுக்குள் மாட்டுகிறோம், அது பிரச்சனையாக மாறுகிறது, அது என்னுடைய இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் எனக்கு கெடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரச்சனைகள் எல்லா வருஷந்தோறும் நமக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனைகள் நம்மளை சார்ந்து வந்து கொண்டு இருக்குது. பொருளாதார ரீதியாகவோ உறவுகள் சார்ந்தோ வருகிறது இல்லையா. ஸோ இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பிரச்சனைகளை பார்க்கிற, அதை எதிர்கொள்ளுகிற நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்கிற ஒரு தெளிவு தான் இன்றைக்கி மிக மிக குறைவாக இருக்குது. நான் அடிக்கடி நம்முடைய சகோதரரை பார்த்தாலும் இல்லை இதை குறித்து நான் பேசினாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய சிந்தை தெளிவான நிலையில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போய் சிக்கியிருக்க வேண்டாம்.